எங்கள் சேனலுக்கு வருக. வளமான கலாச்சார பாரம்பரியம், பரபரப்பான தெரு வாழ்க்கை மற்றும் நவீன வானிலைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு துடிப்பான பெருநகரத்திற்கு இப்போது உங்களை அழைத்துச் செல்கிறோம். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிற்கு வாருங்கள். உயரமான வானளாவிய கட்டிடங்களுக்கு அருகில் பழங்கால கோயில்கள் அமைந்துள்ள ஒரு நகரம், மேலும் வளமான தாய் கலாச்சாரம் நவீன நகர வாழ்க்கையுடன் கலந்திருக்கிறது. இந்த வீடியோவில் பேங்காக்கை உண்மையிலேயே மறக்க முடியாததாக மாற்றும் விஷயங்களை உங்களுக்கு காட்ட முயற்சிப்போம். அதன் துடிப்பான தெரு வாழ்க்கை, கம்பீரமான கோயில்கள், அரச அரண்மனைகள் முதல் பண்டைய தலைநகர் அயுதயாவிற்கு ஒரு விரைவாட்டம் வரை. தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக் 1 கோடிக்கும் அதிகமான மக்களைக் கொண்ட ஒரு பரபரப்பான பெருநகரமாகும். தாய்மொழியில் க்ருங்தெப் மஹாநக்கோன் என்று அழைக்கப்படும் இந்த பெயருக்கு தேவதைகளின் நகரம் என்று பொருள். இந்த நகரம் அதன் முரண்பாடுகளுக்கு பிரபலமானது. பழையதும் புதியதும், அமைதியான கோயில்கள் துடிப்பான இரவு வாழ்க்கையை சந்திக்கின்றன. மேலும் 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அடியில் தெரு உணவுக் கடைகள் செழித்து வளர்கின்றன. மத்திய தாய்லாந்தில் சேயோ ஃப்ரய நதிக்கரையில் அமைந்துள்ள பேங்காக் தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு முக்கிய கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார மையமாகும். தென்கிழக்கு ஆசியாவின் பரபரப்பான மையங்களில் ஒன்றான சுவர்ணபூமி விமான நிலையத்திற்கு பெரும்பாலான பயணிகள் வருகிறார்கள். 2006இல் திறக்கப்பட்ட இது மத்திய பேங்காக்கிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் அதிவேக விமான நிலைய ரயில் இணைப்பு, டாக்ஸிகள் மற்றும் பேருந்துகளுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. இது நேர்த்தியானது, நவீனமானது, மேலும் உலகம் முழுவதும் உள்ள இடங்களுக்கு விமானங்களை இயக்குகிறது. தொடருவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். அயுதயா இராச்சியத்தின் போது பேங்காக் ஒரு சிறிய வர்த்தக நிலையமாக தொடங்கியது. ஆயிரத்து 767ஆம் ஆண்டில் அயுத்தயா பர்மியர்களால் அழிக்கப்பட்ட பிறகு மன்னர் தக்சின் தோன்புரியில் தலைநகரை நிறுவினார். பின்னர் மன்னர் முதலாம் ராமா 1782ஆம் ஆண்டில் அதை பேங்காக்கிற்கு மாற்றினார். இது ரத்தனகோசின் சகாப்தத்தின் தொடக்கத்தையும் சக்கரி வம்சத்தின் ஸ்தாபனத்தையும் குறிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக சீன, இந்திய மற்றும் மேற்கத்திய கலாச்சாரங்களின் செல்வாக்கின் மூலம் பேங்காக் வேகமாக வளர்ந்தது. இன்று இது ஒரு உலகளாவிய நகரமாக இருந்தாலும் அதன் அரச மற்றும் மத மரபுகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இப்போது பேங்காக்கின் சில முக்கிய சுற்றுலா தலங்களை பார்ப்போம். தாய்லாந்து மன்னர்களின் வசிப்பிடமாக இருந்த கிராண்ட் பேலஸை பார்வையிடுவதன் மூலம் உங்கள் பாங்காக் சுற்றுப்பயணத்தை தொடங்குவது சிறந்தது. இந்த அரண்மனை 1782ஆம் ஆண்டில் மன்னர் முதலாம் ராமாவின் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டது. அன்றிலிருந்து தாய் மன்னர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இருந்து வருகிறது. இந்த அரண்மனை அரச இல்லமாகவும் நிர்வாக அலுவலகங்களின் தளமாகவும் செயல்பட்டது. அரண்மனை வளாகத்தில் ஏராளமான கட்டிடங்கள், அரங்குகள் மற்றும் தோட்டங்கள் உள்ளன. அவை வெளிப்புற முற்றம், நடுமுற்றம் மற்றும் உள்முற்றம் போன்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன.
இந்த அரண்மனை அழகிய மொசைக் ஓவியங்கள், தங்க கோபுரங்கள் மற்றும் பிற அலங்கார கூறுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் வடிவமைப்பு பாரம்பரிய தாய், ஐரோப்பிய மற்றும் பிற தென்கிழக்கு ஆசிய கட்டிடக்கலை தாக்கங்களின் இணக்கமான கலவையை உள்ளடக்கியது. அரண்மனையின் வளாகத்திற்குள் தாய்லாந்தின் மிகவும் புனிதமான இடங்களில் ஒன்றான எமரால்டு புத்தரின் கோவிலான வாட் ஃப்ரா கேவ் உள்ளது. இந்த வளாகம் பாங்காக்கின் வரலாற்று மையத்தில் உள்ள கிராண்ட் பேலஸின் எல்லைக்குள் பல கட்டிடங்களை கொண்டுள்ளது. சக்ரி வம்சத்தின் முதல் மன்னரான முதலாம் ராமரின் உத்தரவின் பேரில் 1783ஆம் ஆண்டில் கோயிலின் கட்டுமானம் தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் கோயிலுக்குள் பல முக்கியமான அரச விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இந்த நிகழ்வுகளுக்கு மன்னர் நேரடியாக தலைமை தாங்கி அரசு அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கோயில் நாட்டின் முக்கியமான வழிபாட்டு தலமாகவும் மன்னருக்கும் நாட்டிற்கும் ஒரு தேசிய கோயிலாகவும் உள்ளது. கிராண்ட் அரண்மனைக்கு நேர்தெற்கே ரத்னகோஷின் தீவில் அமைந்துள்ள வாட் ஃபோ என்ற புத்த கோவில் வளாகம் அருகில் உள்ளது. தாய்லாந்தில் புத்தர் உருவங்களின் மிகப்பெரிய தொகுப்பை கொண்ட கோயில் வளாகம் இதுவாகும். சாய்ந்த புத்தர் கோயில் என்றும் அழைக்கப்படும் இந்த இடத்தில் 46 மீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய சாய்ந்த புத்தர் சிலை உள்ளது. தாய்லாந்தின் பொதுக் கல்விக்கான ஆரம்பகால மையமாக இந்த கோயில் கருதப்படுகிறது. இந்த கோவிலில் தாய் மருத்துவ பள்ளி உள்ளது. மேலும் இது பாரம்பரிய தாய் மசாஜின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. இது இன்னும் கோவிலில் கற்பிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. ஆற்றின் குறுக்கே வாட் அருண் கோயில் உள்ளது. வாட் அருண் சாவ் ஃப்ரையா நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ள ஒரு புத்த கோவிலாகும். இது சூரிய கடவுளான சூரியனின் தேரோட்டியான இந்து கடவுள் அருணனின் பேரிலிருந்து பெறப்பட்டது. வாட் அருணை சாவ் ஃப்ரையா நதி வழியாக அணுகலாம். மேலும் படகுகள் ஆற்றின் குறுக்கே மகாராஜ் கப்பல் துறையை நோக்கி பயணிக்கின்றன. இந்த கோயில் சூரிய அஸ்தமனத்தில் பார்க்க மிகவும் அற்புதமாயிருக்கும். இந்த இடங்களை நீங்கள் சுற்றி பார்த்ததும் ஷாப்பிங் செய்ய விரும்பினால் 15,000க்கும் மேற்பட்ட ஸ்டால்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய வார இறுதி சந்தைகளில் ஒன்றான சதுச்சக் சந்தையை தவறவிடாதீர்கள். இங்கே துணிகள் முதல் வீட்டுப் பொருட்கள் வரை மளிகை பொருட்கள் வரை அனைத்தையும் நீங்கள் பெறலாம். நேரம் அனுமதித்தால் நீங்கள் சுற்றுலா மயமான காவோசான் சாலையையும் பார்வையிடலாம். தெருவில் பார்கள், தெரு நிகழ்ச்சிகள் மற்றும் மலிவான உணவுகள் உள்ளன. இன்னும் விலையுயர்ந்த ஏதாவது ஒன்றிற்கு
வெர்டிகோ அல்லது ஸ்கை பார் போன்ற கூரை பார்களுக்கு செல்லுங்கள். பின்னர் நீங்கள் ஒரு சவ் ஃப்ரையா நதி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சாவ் ஃப்ரையா நதியில் படகு சவாரி செய்வது பாங்காக்கின் வித்தியாசமான காட்சியை உங்களுக்கு வழங்கும். இது ஒரு அழகின் மாற்றும் பாற்றொடியாத அனுபவம். உள்ளூர் அனுபவத்தை பெற பாங்காக்கில் உள்ள மால்களுக்கும் நீங்கள் செல்ல வேண்டும். ஆடம்பரமான ஐகான் சிஎம் மற்றும் சியாம் பாரகன் முதல் விசித்திரமான MBK மையம் வரை இங்கு ஷாப்பிங் செய்வது ஒரு அனுபவமாகும். இறுதியாக நீங்கள் பாங்காக்கின் சைனாடவன் யோவரத்துக்கு செல்ல வேண்டும். இது சந்தைகள், தெரு உணவுக் கடைகள் மற்றும் கோயில்களைக் கொண்ட ஒரு பரபரப்பான மாவட்டம். நீங்கள் பாங்காக்கை பார்வையிட்டவுடன் பாங்காக்கிலிருந்து வடக்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அயுதயாவுக்கு செல்ல வேண்டும். அயுத்தயா சியாமி இராச்சியத்தின் முன்னாள் தலைநகரமாகும். ஆயிரத்து 350 ஆண்டில் நிறுவப்பட்ட இது 1767 நூற்றாண்டில் பர்மியர்களால் சூறையாடப்படும் வரை உலகின் மிகப்பெரிய மற்றும் பணக்கார நகரங்களில் ஒன்றாக இருந்தது. இன்று அயுதயா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். மேலும் பாங்காக்கிலிருந்து ஒரு நாள் பயணம், ரயில், மினிவேன் அல்லது ஒரு அழகிய படகு பயணம் மூலம் எளிதாக அடையலாம். அயுதயாவில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள்: 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு புத்த கோவிலான வாட் மகாதட். அயுத்தயாவில் நீங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த இடம் வாட் ஃப்ராசி சான்ஃபெட் ஆகும். இது அரச அரண்மனை இருந்த இடத்திலேயே மிகவும் புனிதமான கோயிலாக இருந்தது. பார்க்க வேண்டிய மற்றொரு இடம் வாட் சாய்வத்தனாரம். இது 1630 ஆண்டுகளில் கட்டப்பட்ட ஆற்றங்கரையில் உள்ள ஒரு அற்புதமான கெமர்பாணி கோவிலாகும்.
வாட் சாய்வத்தனாரம் என்பது ஒரு அரச கோவிலாகவும் அங்கு மன்னரும் அவரது வாரிசுகளும் மத விழாக்களை நடத்தினர். அயுத்தயாவை பார்க்க நீங்கள் ஒரு சைக்கிள் அல்லது துக் துக் வாடகைக்கு எடுக்கலாம். அயுத்தயாவின் அடையாளங்களைக் காண இது ஒரு எளிதான வழி. நீங்கள் ஒரு குறுகிய பயணமாக இருந்தாலும் சரி அல்லது நீண்ட பயணமாக இருந்தாலும் சரி, தாய்லாந்து உங்கள் இதயத்தை கவரும். பாங்காக்கின் இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எங்கள் சேனலில் இது போன்ற மேலும் பயண வீடியோக்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.